ஸோ தைராய்டு இன் இன்ஃபர்டிலிட்டி. வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, வாரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர், ஹோசூர். ஸோ தைராய்டு பிரச்சனை, தைராய்டு இருந்தால் நம்மளால பிரெக்னென்ட் ஆக முடியாதா? ஸோ தைராய்டுங்கிறது அவ்வளோ சீரியஸா? தைராய்டு அதிகமாக இருக்கணுமா, குறைவா இருக்கணுமா? இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ இருக்க எல்லா பிரெக்னென்ட் லேடிஸுமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ரிப்போர்ட்டோடு தான் வருவாங்க. நாங்களுமே எங்ககிட்ட வர பிரெக்னென்ட் லேடிஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஃபர்டிலிட்டி கப்புள்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறது தைராய்டோட வேல்யூ. ஏன் இந்த தைராய்டுக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்? ஸோ தைராய்டு அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்க ஒரு சுரப்பி, நார்மல் கிளாண்ட், அது நெக்ல இருக்க ஒரு கிளாண்ட். ஸோ இந்த தைராய்டுங்கிறது அடிக்குவேட் லெவல்ஸ்ல நம்ம உடம்புல வந்து இந்த மெயின்டைன் ஆகணும், இந்த ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக சுரந்தாலோ இல்லை கம்மியாக சுரந்தாலோ அதனோட விளைவுகள் நமக்கு நிறைய இருக்கும். எஸ்பெஷலி இந்த தைராய்டு அப்நார்மலா இருக்கும்போது அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி, இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டுனால சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. டிஎஸ்ஹெச் அப்படின்ற ஒரு வேல்யூ செக் பண்ணுவோம். இந்த டிஎஸ்ஹெச் வேல்யூ இட் ஷுட் பி நார்மலா இருக்கவங்களுக்கு less than 5 இருக்கணும். இதுவே நீங்க இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தைக்காக ட்ரை பண்றீங்க இல்ல பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து யூஸ்வலா 2.5 to 3க்கு கம்மியா இருக்கணும். ஸோ இந்த டிஎஸ்ஹெச் வந்து ஈஸியா நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். ஸோ மினிமலா இப்போ டிஎஸ்ஹெச் வந்து சப்போஸ் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, 5-6 இருக்கு அப்படின்னா மினிமலான டோசேஜ்ல தைராய்டு எடுத்துக்கும் பொழுது, இந்த தைராய்டு மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கும் போது ஸோ நம்ம இன்ஃபர்டிலிட்டி, அந்த சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவோம், குழந்தையின்மைக்கான ப்ராப்ளத்துல இருந்து நம்ம விடுபடலாம். ஸோ அதாவது இது ஒன்று மட்டும்தான் ரீசன் நம்மளால சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் த ஈஸிலி கரெக்டபிள் காசஸ். குழந்தையின்மைக்கு வந்து நம்ம கரெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயத்துல வந்து இந்த தைராய்டு ஒரு சின்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது மூலமா தைராய்டு லெவல் கரெக்ட் ஆகி நம்ம பிரெக்னன்சி ஆகிறதுக்கு ஈஸியா பண்ணலாம். இன்னொன்று, ஈவன் இன் பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமும் இந்த தைராய்டு டேப்லெட்டை வி ஹேவ் டு கண்டினியூ. இன்னொன்று ஒரு காமனான டவுட், நான் தைராய்டு டேப்லெட் இடையில ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு கேட்டா நான் தைராய்டு இப்போ எடுத்துட்டேன்னா கண்டினியூஸ் லைஃப் லாங் ஐ ஹேவ் டு டேக் டேப்லெட் அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. தைராய்டு டேப்லெட் இது மாதிரி மினிமல் less than 5 தான் இருக்கு, லைக் மினிமல் வேல்யூஸ்ல தான் இருக்குன்னா கண்டிப்பா இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அண்ட் பிரெக்னன்சி டில் டெலிவரி நீங்க எடுத்தா போதும். ஆஃப்டர் டெலிவரி நம்ம லெவல்ஸ் செக் பண்ணி இட் இஸ் பிகம் நார்மல்னா கண்டிப்பா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் தட் லைக் நம்ம கண்டிப்பா தைராய்டு டேப்லெட் ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் எடுக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஒத்து வராது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ. ஸோ நம்ம பிரெக்னன்சிக்காக எடுத்துக்கிற தைராய்டு டேப்லெட் கண்டிப்பா நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நம்ம லெவல்ஸ் நார்மலா இருக்குன்னா தைராய்டு டேப்லெட்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.